நண்பர்களே, இன்றைய உணவே மருந்து பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது விட்டமின் டி. எலும்புருக்கி நோய்க்கு காரணம் இந்த விட்டமின் டி குறைவு தான். எலும்பு, பல் இவற்றில் அழிவை உண்டாக்கி உடம்பையே உருக்கும். எலும்புருக்கி இந்த விட்டமின் எலும்பு கூட்ட பொதுவா தாக்குது. ஆனா கிரீஸ் குழந்தைகளை மட்டுமன்றி பெரியவர்களையும் பாதிக்குது. கர்ப்பமா இருக்கும் போதும் சிசுவுக்கு பாலூட்டும் காலத்திலையும் பெண்களின் இடுப்பெலும்பை தாக்கும். ஆஸ்டியோமயோபியா அப்படிங்கிற பெயருள்ள நோய்க்கு காரணம் இந்த விட்டமின் டி குறைவு தான். ஜன நெருக்கமான நகரங்கள்ல ஒளியற்ற இருட்டிடங்கள்ல வாழ்ந்தவர்களுக்கு தான் இந்த நோய் அதிகமா அவங்கள இருந்துச்சு. ஒளிமிக்க இடங்கள்ல வசிக்குமாறு செஞ்ச பிறகு இது ஒழிஞ்சுது. இதனால கல்லீரல்ல உள்ள விட்டமின் குறைவு மட்டுமே நோய்க்கு காரணம்னு சொல்ல முடியாது அப்படின்னு தெரிய வருது. சூரிய வெளிச்சம் பட்ட உணவுப் பொருட்களை உண்பதாலும் இந்த நோய் நீங்குது. சூரிய வெளிச்ச கதிர்களும் அல்ட்ரா வயலட் கதிர்களும் ஊட்டப்பட்ட உணவுகள் உட்கொள்வதாலும் நோய் நீங்க பார்த்தாங்க. சில மூலப்பொருட்கள்ல விட்டமின் டி ஆகவே கிடைக்கிறதும் உண்டு. அநேக மூலப்பொருட்கள்ல அதே ரூபத்துல கிடைக்கிறது இல்லை. ஆனா விட்டமின் டி தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருள் பறந்து கிடக்குதுங்க. அதுல இருந்து சூரிய வெளிச்சத்தோட உதவினால மிருக மனித உடல்கள் இவ்விட்டமினை தயாரிச்சுக்கும். வெண்ணெய், பாலாடை, பால், முட்டை, கல்லீரல் எண்ணெய் இதிலெல்லாம் விட்டமின் டி இருக்கு. விட்டமின் டி பால்ல வெவ்வேறு ரசாயன பொருட்கள்ல இருக்கு. அவைகளுக்கு வெவ்வேறு பெயரும் இருக்கு. சௌகரியத்துக்காக விட்டமின் டி2, விட்டமின் டி3 அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. காலிசிபெரால் என்பதை விட்டமின் டி2 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸ்ட்ரால் என்னும் ரசாயன பொருள் வகையை சார்ந்த எர்கோஸ்ட்ரால் எனப்படும் பொருளால ஒரு சென்டிமீட்டர்ல லட்சத்துல 3 பங்கு நீளமுள்ள ஒளிக்கதிர் வீச்சு ஏற்படும் போது கால்சிபெரால் உண்டாகுது. அப்ப ஏற்படும் மாறுதல் தான் நம்மளுக்கு டி2 நமக்கு கொடுக்குது. ஒளிக்கதிர்வீச்சை ஒழுங்குபடுத்தி காற்றை அறவே விலக்கி விட்டமின் டி2 படியை தாண்டாம கால அளவை சுருக்கினா விளைபொருள்ல அப்போ 50-60% விட்டமின் கிடைக்கும். இதுவே மீன் எண்ணெய், வெண்ணெய் போன்ற மிருக மூலாதாரங்கள்ல கிடைக்கிறது. அதி சுத்தமான கால்சிய பெரோல தனியா எடுத்தோம்னா அது கல்லீரல் எண்ணெயை போல 4 லட்சம் மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும். மனித சருமத்தில் உள்ள ஸ்டீரால்கள் சூரிய வெளிச்சத்திலேயே விட்டமின் டியா மாறும். மனித சருமம் தயாரிப்பதற்கு விட்டமின் டி3 அப்படின்னு பேரு. உணவுப் பொருள்ல கதிர்வீச்சு செய்ய கிடைக்கும் பொருளுக்கு விட்டமின் டி4 அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த விட்டமின் டி2, 3, 4 இதுல மூல அமைப்பு ஒன்னாத்தான் இருக்கும். ஆனா ஒரு சிறு வித்தியாசத்திலையும் பௌதிக குணங்கள்லையும் விட்டமின் சக்தி தீவிரத்திலும் வித்தியாசம் காட்டப்படுது. மற்றபடி மூன்றும் ஒரே மருத்துவ குணம்தான். விட்டமின் டியோட பணி கால்சியம், பாஸ்பரஸ் ஆகியவையை உடல்ல உருமாற்றம் அடையும் போது ஒழுங்குபடுத்தி வைக்கிறது. உணவுல பாஸ்பரஸ் கிடைப்பத விட்டமின் டி திசுக்கள்லையும் எலும்பு கணைகளிலும் அசோதன பாஸ்பரஸா மாற்றி ஒழுங்குபடுத்துது. இப்படி ஒரு முதல்பட்ட அசேதன பாஸ்பரஸ் கால்சியத்தோடு சேர்ந்து கால்சியம் பாஸ்பேட் ஆச்சு. இதுதான் எலும்போட அமைப்பு பொருள். கால்சியம் பாஸ்பேட் உற்பத்தி பெருக பெருக எலும்பும் வளர்ந்து முழு பருவம் அடையும். நல்ல சூரிய வெளிச்சத்துல வாழறவங்களுக்கு விட்டமின் டி உணவுல இருக்க வேண்டிய தேவையே இல்லைங்க. கிடைக்கும் வெளிச்சத்தை உட்கொள்ளும் உணவுல உள்ள கால்சியம், பாஸ்பரஸ், பிற விட்டமின்கள் இவற்றோட அளவு முதலியவற்றில் கேட்டவாறு விட்டமின் டியோட தேவை மாறுபடும். மனிதனின் தினசரி தேவை சுமார் 300 அகில உலக அளவை எண்ணலாம். இவ்வளவு விட்டமின் டி சாதாரணமா சூரிய வெளிச்சத்தால தயாரிக்கப்பட்டுவிடும். கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்க்கும் சுமார் 800 அகில உலக அளவை விட்டமின் டி கொடுப்பது விரும்பத்தக்கது. வளரும் குழந்தைகளுக்கும் அவர்களோட உணவுல கிடைப்பதற்கு மேல சுமார் 400 அகில உலக அளவை விட்டமின் டி கொடுக்கறது அவசியம். இந்த அளவு ஒரு தேக்கரண்டி அளவு கல்லீரல் எண்ணெயில இருக்குங்க. வளரும் குழந்தை தினம் இந்த எண்ணெயை உட்கொண்டு வருவதே நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது விட்டமின் இ. கோதுமை முளையில் இருந்து எண்ணெய் எடுக்கிறது. இந்த எண்ணெய் விட்டமின் இ வகையை சேர்ந்தது. 2 விட்டமின்கள்ல 1924 பிரித்தெடுக்கப்பட்டது. அதே முறையில பருத்தி விதை எண்ணெயிலிருந்து இன்னொரு விட்டமின் இ பிரித்தெடுக்கப்பட்டது. சோயாபீன்ஸ் எண்ணெயிலிருந்தும் ஒரு விட்டமின் இ கிடைச்சிச்சு. எல்லாவற்றிலும் விட்டமின் இ சக்தி வாய்ந்தது. விட்டமின் இ குறைவால மலடி ஏற்படும், கருச்சிதைவு ஏற்படுது. மலடி ஏற்படுவதற்கு முன் விட்டமின் இ கொடுத்தா அதை நீக்கிடலாம். ஆனா மலடி ஏற்பட்டுட்ட பிறகு இதை கொடுக்கறதுனால பலன் கிடையாது. விட்டமின் ஏ, டி முதலிய பொருட்களை உபயோகப்படுத்தி உடல்ல இந்த விட்டமின் உதவி அளிக்குது. கோதுமை, பருத்தி விதை, சோயாபீன்ஸ் முதலியவற்றிலெல்லாம் இது கிடைக்குது. அடுத்தது விட்டமின் கே. பச்சை இலையிலையும் வளரும் வளரும் தண்டுகள்லையும் இந்த விட்டமின் அதிக அளவில் இருக்கு. முட்டைக்கோஸ், முள்ளங்கி, புல் ஆகியவை இந்த விட்டமின்களோட மூலாதாரம்.
இரத்த சோகை, மஞ்சள் காமாலை இவற்றை போக்குறதுக்கும் பல் சொத்தையை தடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. 1934 விட்டமின் கேயை கண்டுபிடிச்சாங்க. கோழி கரப்பானை போக்க வல்லது விட்டமின் கே என்றும் காட்டினாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு விட்டமின் தொகுதியை நம்ம முழுசா பார்த்தாச்சு. அடுத்த தடவை நம்ம உடலுக்கு தேவையான உப்பையும் நீர் சத்துக்களையும் பற்றி அடுத்த வாரம் பாடலாம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.